அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் தெய்வீக அருளாற்றலே நிறைந்துள்ளன. தெய்வீக அருளாற்றல் அலையலையாக பாய்ந்து எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தூய்மை அடைய செய்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம். ஆடக பொற்சபை நடுவே நாடகம் செய்தருளும், ஆடக பொற்சபை நடுவே நாடகம் செய்தருளும் அம்மே எனப்பா என் அரசே. ஆடக பொற்சபை நடுவே நாடகம் செய்தருளும் எடகத்தை எழுதாத எடகத்தை எழுதாத மறைகள் எல்லாம் கழித்தேன், எடகத்தை எழுதாத மறைகள் எல்லாம் கழித்தேன், என்னுள்ளத்தே எழுதி வைத்த என்னுரிமை பதியேன், என்னுள்ளத்தே எழுதி வைத்த என்னுரிமை பதியேன். ஆடக பொற்சபை நடுவே நாடகம் செய்தருளும் அம்மே எனப்பா என் ஐயா என் அரசே. படகால் மடந்தையரும் மைந்தரும் சன்மார்க்க, படகால் மடந்தையரும் மைந்தரும் சன்மார்க்க, பயந்தரனல் அருளளித்த பரம்பரனே, பயந்தரனல் அருளளித்த பரம்பரனே. கடகத்தை வளர்த்தெறிந்த நாடகமா புரிந்த, கடகத்தை வளர்த்தெறிந்த நாடகமா புரிந்த, கருணையினே கருணையினே சிற்சபையில் கனிந்த நறுங்கனியே, கருணையினே சிற்சபையில் கனிந்த நறுங்கனியே. இப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, ஆடக பொற்சபை இங்கே ஆடிக்கிட்டே இருக்கு, அந்த கொடியானது ஆடிக்கிட்டே இருக்கு, உள்ள நடராஜா ஆடிக்கிட்டே இருக்கிறாரு, அது பொற்சபை அப்படின்றார். ஆடக பொற்சபை நடுவே நாடகம் செய்தருளும், அங்கே ஒரு நாடகம் மாதிரி நாடகம் நடத்திட்டு இருக்காரு. அந்த நாடகத்தால் தான் நாம் இந்த உடல் அசைந்துக்கிட்டு இருக்குது, இந்த உடல் அனைத்து வேலையும் செய்யக்கூடிய காரணம் அங்கே ஒரு நாடகம் நடக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஏடகத்தே எழுதாத, அதாவது ஒரு ஏட்டில் எழுதி அதை நான் படித்து எனக்கு யாரும் சொல்லி தரல, இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த இறைவா அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் நான் கழித்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஏடகத்தில் எழுதாதெல்லாம் நான் படித்து கழித்தேன், கழிப்படைந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என் உள்ளத்தை எழுதி வைத்து என் உரிமை நாயகனே, என் உள்ளத்தை எழுதி வைத்து என் உரிமை நாயகனே. என் உள்ளத்தில் இதெல்லாம் எழுதிட்டேன், என் உள்ளம்னா இந்த இடம், இது உள்ளம், இந்த இடத்துல நீ எழுதி வச்சுட்ட, அதுதான் எனக்கு சரசரன்னு வந்துக்கிட்டே இருக்குது, ஆற்று வெள்ளம் போல் வந்துக்கிட்டே இருக்குது, இது ஊற்று நீர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என் உரிமை நாயகன் நீ தான் அப்படின்றார். இந்த ஏட்டில் படிக்காததெல்லாம் எனக்கு எழுதி என் உள்ளத்தில் எழுதிட்ட அப்படின்னு சொல்கிறார். என் உரிமை நாயகன் அப்படின்றார். பாடகக்கால் மடந்தேறும் அப்படின்னா, பாடகக்கால்னா காற்று, கால்னா காற்று தான். இதை மைந்தர் அப்படின்னா பிள்ளைகள், பெரியவங்க, இவங்க எல்லோரும் கற்றுக்கணும் அந்த காற்றை. பாடகக்கால் மடந்தையரும் மைந்தரும் சன்மார்க்கம் அடையணும் அப்படின்றார். குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இந்த காற்றை உணர்ந்து இந்த வாசி மூலமாக தான் இறைநிலை அடைய முடியும், இந்த உள்ளத்தில் போய் நிற்க முடியும். இந்த உள்ளத்தில் எழுதாத எழுத்தெல்லாம் இருக்குது, படிக்காத படிப்பெல்லாம் இருக்குது, அந்த படிப்பாத படிப்பெல்லாம் படித்து கொள்வதற்கு இந்த காற்று தான், இந்த கால் தான் நமக்கு கடவுள், காற்றே தான் கடவுள் அப்பா அப்படின்றார். நான் இவங்கெல்லாம் பயன்தர நல்ல அருள் அளித்த பரம்பரனே அப்படின்றார். எப்படி
இவங்கெல்லாம் பயன் தரத்துக்கு நல்ல அருளை கொடுத்த பரம்பரணி. பரம்னா மேலே, இது பரம், இது யுகம், இது மேலே தான் சொல்கிறார் பரம்பரணி அப்படின்றார். பரம்பரை இங்கே தான் இருக்கிறார். பரம்ன்றது மேலே அவர் வந்து இங்கே இருக்கிறார், ஆட்சி பண்ணி இருக்கிறார். அவர் புறப்பட்டார்னா பரத்துக்கு போயிடுவார். பரத்தினில் பரமே, பரம்பெரும் பரமே, வனம்பரா பரமே, பரம்பரா பரமே, அப்படி சத்திய பதமே, தத்துவ பதமே, சித்துரு பதமே, சிற்றுவ பதமே, தம்பர பதமே, தனிப்பெரும் பரமே அப்படின்வோம். இப்படி அகவலில் இதெல்லாம் வரும். இந்த பரத்தை பற்றி எவ்வளோ சொல்கிறார். நான் கொஞ்சமாக தான் சொல்கிறேன், அவர் நிறைய சொல்கிறார் பரத்தை பற்றி. பயன்பெறத்துக்கு நல்ல வரம் அளித்த பரம்பரணி அப்படின்றார். அப்புறம் அவங்கள வந்து இந்த மாயை இருக்குதுல்ல, மாயை காடகத்தே வளர்த்தெறிந்த நாடகமாக புரிந்த கருணையினே சிற்சபையில் கனிந்த நறுங்கனி அப்படின்றார். கருணை, இறைவனை போல ஒரு கருணை உள்ளவன் யாரும் கிடையாது. கருணையினே சிற்சபையில் கனிந்த நறுங்கனியே அப்படின்றார். செம்பாகேன்னு சொல்லுவார், தேனேன்னு சொல்லுவார், பலாவன்னு சொல்லுவார். இப்படி அந்த இறைவனை பலவிதமாக ஒரு அழைக்கின்றார். அப்போ இந்த பாட்டிலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து இதை உணர்ந்து மேல்நிலைக்கு வர வேண்டும் அப்படின்றத அவர் சொல்கிறார். திருமந்திரம், திருவாசகம், திருவருட்பா எல்லாமே வந்து சாகா கலையை உணர்த்தக்கூடிய இதுதான். இது மூணையுமே படித்தோம்னா நமக்கு சாகா கலையை உணரலாம், சாகா கலையை அடையலாம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். நீங்கள் திருமந்திரத்தையும் பாருங்கள், திருவாசகத்தையும் பாருங்கள், திரு அருட்பாவையும் பாருங்கள். மூன்றுமே 3 கண்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். முக்கண்ணையும் பாருங்கள், ஆனால் மூன்றுமே சாகா கலையை சொல்லக்கூடிய நூல் தான் அப்படின்றார். அப்படி இந்த சாகா கலையை கற்றுக்கொள்ள வேண்டுமேனால் அவரவர்களே காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஒருவரை வந்து ஒருவர் காப்பாற்ற முடியாது. நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், நீங்கள் நான் சொல்வதை கேட்டு நீங்கள் அந்த நிலையை அடையலாம். என்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் செய்வேன்னு நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் செய்வேன்னா நீங்கள் காற்றை அதை இழுத்து மேல் நோக்கினாதான் அது வந்து வேலை செய்யும். அப்போ தான் உங்களுக்கு சிற்சபையில் வந்து நடினம் மாறுறது தெரியும். அவர் படிக்காத படிப்பெல்லாம் படிக்கலாம், கேட்காத கேள்வியெல்லாம் கேட்கலாம். அப்போ நானே வந்து உங்களுக்கு செய்ய முடியாதுப்பா, அவரவர்களே முயற்சி செய்து அவரவர்களே செய்தால்தான் இந்த நிலையை அடைய முடியும். வள்ளல் பெருமான் தான் அடைவார், நம்மளால் அடைய முடியாதுன்றது அவநம்பிக்கை அப்படின்றார். அவநம்பிக்கை அதெல்லாம். நீங்களும் என்னை போல் அடையலாம். இது ஒரு பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. அதான் எப்படி காற்று ஏற்றுறது, எப்படி இருக்கிறது அப்படின்லாம் கரெக்டாக சொல்லித்தராருல்ல. புருவத்தில் தன்னுடைய சிந்தனையை இட்டவர்கள் கெட்டதில்லை அப்படின்றார். புருவ மத்தியில் தன்னுடைய சிந்தனையை யாரெல்லாம் இட்டாங்களோ அவங்க கெட்டதில்லை அப்படின்றார். அதனால தான் இங்கே பொட்டு வச்சு காமிச்சாங்க, 3 பூசையை போட்டு காமிச்சாங்க, 3 திருநாமத்தை போட்டு காமிச்சாங்க. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. இடைகலை, பிங்கலை, அக்னிகலை 3, அந்த 3 தான் வந்து இங்கே 3 கோடு, இப்படி 3 கோடை போட்டு காமிச்சாங்க. எல்லாம் தத்துவங்கள் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அப்படின்னு சொல்கிறார். அங்கே போய் யாரெல்லாம் பொட்டு இட்டாங்களோ, பொட்டு இட்ட இடத்துல யார் போய் நின்னாங்களோ அவங்க கெட்டு போகவில்லை, அவங்க சாகா கலையை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்கிறார். கலை என்பது கலைவாணி. கலைவாணின்றது ஒரு வெள்ளை சேலையை கட்டியிருப்பாங்க அந்த அம்மா, அவள் தான் கலைக்கு சிறந்தவன் கலைவாணி அப்படின்னு சொல்கிறார். கலை என்பதும் காற்று தான்றார். இந்த பாட்டு நம்ம பேசுகிறது எல்லாமே காற்று மூலமாக தான் நமக்கு இந்த பெருமூளைக்கு சிறுமூளைக்கு வந்து அங்கேருந்து உணர்வாக நம்முடைய நாசிக்கு உள்நாக்கு வந்து அங்கேருந்து தொண்டைகிட்ட வந்து தான் பிரியுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த கலை என்ற காற்று தான். சாகா கலை அடைவதற்கு நீர் சத்தா, உணவு சத்தா, பழம் சத்தா, காரசாரம் சத்தா, இதெல்லாம் சத்து இல்லை அப்படின்றார். இதெல்லாம் சத்து இல்லை, காற்றே சத்து அப்படின்றார்.
காற்று தான் சத்து. காற்றை உணர வேண்டும், காற்றை ஏற்றி இறக்க வேண்டும். காற்றை நாம் ஏற்றி இறக்கவில்லை இது நாள் வரையில். இதனால் அது கீழ் வீதியிலே சென்று கொண்டிருந்தது. இப்பொழுது மேல் வீதிக்கு நாம் செல்ல வேண்டும். மேல் வீதிக்கு சென்றால்தான் சாகா கலையை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஜீவகாரணம் முதல் படியின் அப்படின்னு சொன்னார் வள்ளல் பெருமான். ஜீவகாரணம் முதல் படி தான். ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறது, எல்லா ஜீவர்களுக்கும் உயிருக்கு ஆபத்து வரும்போது எந்தவித உபாயத்திலேயாவது அதை காப்பாற்றுவது தான் ஜீவகாரணம். உணவு கொடுப்பது மட்டும் இல்லை, ஒரு உயிரை நம்ம எதை கொல்ல போகிறாங்கன்னா எந்தவித உபாயத்திலேயாவது அதை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றார். ஏதாவது ஒன்று சொல்லி அதை நம்ம இது சரி செய்து ஒரு பொய்யாக சொல்லி அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்றார். அப்போ அதுவும் ஜீவகாரணம். எல்லா ஜீவனுக்கும் நீ உதவி செய்கிறது அது ஒரு ஜீவகாரணம். பசியால் வாடுகின்றவருக்கு ஆகாரம் கொடுப்பது ஜீவகாரணம். இப்போ பயிர் வாடுதுன்னா அவங்களுக்கு நம்ம கிணத்து தண்ணியிலேருந்து தண்ணி கொடுக்கறது ஜீவகாரணம். ஒரு விலங்குகளுக்கு தண்ணி இல்லைன்னா அதுக்கு தண்ணி கொண்டு போய் நம்ம கொடுக்கறது ஒரு ஜீவகாரணம். விலங்குகள் பசியோடு இருக்குதுன்னா அது கொஞ்சம் ஆகாரம் கொண்டு போய் கொடுக்கறது ஒரு ஜீவகாரணம். இதெல்லாம் ஜீவகாரணம் தான். எல்லா ஜீவர்களுக்கும் நீ காரியம் செய்வது உனக்கு நன்மை தான். ஆனால் உன் உள்ளே இருக்கிற ஜீவனையும் நீ கவனிக்க வேண்டும் அப்படின்ற. நீ உன் உள்ளே இருக்கிற ஜீவனையும் கவனிச்சாதான் நீ சாகா கலையை அடைய முடியும். எல்லா ஜீவனுக்கும் உபகாரம் செய்யணும், உன்னுடைய ஜீவனையும் கவனிக்கணும். எல்லோருக்கும் ஆகாரம் கொடுத்துட்டு நாம் ஆகாரம் இல்லை வாழ முடியுமா? முடியாது. அப்போ நமக்கு ஆகாரம் வேணும். நமக்கு ஆகாரம் எதுனா காற்று தான். சாப்பாட்டை விட, நீரை விட, தண்ணியை விட, காரசார உணவை விட, ருசியான அனைத்து பழங்களை விட காற்று. நல்ல பாம்பு காற்றையே சுவாசம் பண்ணி ஒரு வாரம் கூட இறை கிடைக்கலன்னா அது நல்ல முறையிலே இருக்கும். காற்றை சாப்பிட்டுட்டே இருக்கும். காற்றே சத்து. காற்றுல தண்ணிலாம் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. காற்றை கவனித்து அதை நம்ம திருமூலர் சொன்ன மாதிரி, வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி நாம் அதை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் காற்றே சத்து தான். வள்ளல் பெருமான் 1871 இருந்து அவர் என்ன பண்ணார், 1867 தர்மசாலையை துவைக்கினார். துவைக்கி 4 ஆண்டு காலம் அதை கிட்ட இருந்து நடத்தி அப்புறம் அதுவாக நடக்கக்கூடிய வேலையை அவர் செஞ்சுட்டார். அதுவாகவே நடக்குது. அப்புறம் அதன் பிறகு அதுக்கு ஆள்களை நியமித்து அதை செய்யுப்பான்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். அப்புறம் அவருடைய ஜீவனை 3 வருஷம் தேடுறாரு. அவருடைய ஜீவனையே பார்த்துட்டு இருக்கார் மேட்டுக்குப்பத்தில். அப்படி அவர் 3 வருஷம் அந்த உள்ளே இருக்கிற ஜீவனை நாடனத்தினால்தான், மேலே ஏற்றத்தினால்தான் அவர் சாகா கலையை அடைந்தார். அதனால் நாம் ஜீவகாரணம் செய்யணும், இல்லை சிவகாரணமும் செய்யணும். கர்ண ஒழுக்கம், இந்திர ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், இது எல்லாமே செய்யணும். எல்லாமும் செய்யணும். நம்முடைய ஜீவனையும் கவனிக்கணும். நம்முடைய ஜீவனை நாமே தான் கவனிக்க வேண்டும். அனைத்து சித்தர்களும் அனைத்து சாதுக்களும் அவங்கவுங்க தான் கவனிச்சாங்களே தவிர வேற ஒரு ஆள்கிட்ட நான் உனக்கு ஏதாவது கொடுக்குறேன் நீ பார்த்துக்கையா அப்படின்னு அவங்க சொல்லலை. அவங்கவுங்க சாப்பிட்டா தான் அவங்கவுங்களுக்கு போய் சேரும். அதுபோல் உங்கள் பணியை நீங்களே தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அகவல் என்பது அகத்தில் கண்ட அனுபவம். இந்த அகவலை படித்தாலும் அந்த அகத்தில் என்ன இருக்குது, அகத்தில் என்னென்ன கண்டார், அவர் அதை கண்டது தான் எழுதினார். கண்டாரே கண்டாரே காணாததை கண்டாரே, பிணி மூப்பு சாக்காடு எல்லாம் கடந்தாரே. அவருக்கு பிணி கிடையாது, சாக்காடு கிடையாது, எல்லாம் கடந்துட்டார். மரணமில்லா பெருவாழ்வு அடைந்தார். அப்போ எதை கண்டார்? சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அப்படின்னார். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வத்தை அவர் கண்டதனால் அவர் சாகா கலையை அடைந்தார். அப்போ நாம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது சாகாலாம் நம்மளால் முடியாது, அவரால் தான் முடியும் அப்படின்னா. இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, பசங்களுக்கு பாடம் நடத்துகிறாரு. அது 100 பசங்க இருக்குதுன்னா அதில் ஒரு பசங்களாவது ஆசிரியராக வந்துடும். 99 பசங்க விட்டுட்டாலும் 1-2 அந்த ஆசிரியர் தகுதிக்கு அது வந்துடும். அதுபோல் வள்ளல் பெருமான் சொன்னதை முறையாக தெரிந்து கொண்டால், அருட்பாவை திரும்பி திரும்பி படித்தால், அகவலை திரும்ப திரும்ப படித்தால், அதிலே சொல்லிட்டார், சாகா கலைநிலை தழைத்துடும் வெளியின ஆகாயத்தொழில் அருட்பெருஞ்சோதின்ட்டு. சாகா கலையில் தான் இருக்குது. ஆகாயன்றது இந்த இடம், இதுதான் ஆகாயம்.
ஆகாயம் நம்ம உயர பார்க்கறதில்ல, உயர்ந்து தான் வந்தோம். இந்த உடம்புலேருந்து போனால் தான் உயர போக முடியும். இப்போ ஆகாயத்தில் இருந்து ஆகாயம் இதுதான், இந்த ஒரு ஜான் ஆகாயம். அதான் இகநில பொருளா பரநில பொருளா அப்படின்றார். இகநில பொருள் காய்ச்சின் கீழே, இது வந்து பரநில பொருள். ஆகாயம் இங்கே தான் இருக்குது. அதான் சிதம்பரம் ஆகாய தலம். தமிழ்நாட்டிலே வந்து மிக சிறந்த இடம் சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூலோக கைலாசம் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. ஏன்னா அனைத்து ஞானிகளும் அங்கே தான் போயிட்டு சில காலம் தங்கியிருக்கிறாங்க. வள்ளல் பெருமானும் சில காலம் அங்கே போய் தங்கியிருக்கிறாரு. அந்த கோவில் திருப்பணியே கிட்ட இருந்து செய்வதாக நினைச்சாராம். எங்கே சென்னையிலேருந்து வடலூருக்கு வந்து வடலூரில் தங்களை நேராக சிதம்பரம் வந்துட்டார். சிதம்பரத்துலேருந்து இந்த பணியை செய்கிறதுக்கு வரும்போது அப்போ இருந்தவங்க அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் செஞ்சுக்கிறோம்பா அப்படின்ட்டாங்க. சிதம்பரம் கோயிலில் இன்னும் சில ரகசியங்களை அமைப்பதற்கு அவர் இருந்தார். அதன் பிறகு சிதம்பர ரகசியத்தை கண்டார். சிதம்பர ரகசியத்தை கண்ட உடனே என்ன நினைத்தார், அதில் வந்து சிலர் வழிபட முடியாத நிலைமை இருந்தது. இதை சரி செய்வதற்கே வடலூரில் வந்து சத்திய ஞான சபையை கட்டினார். அனைவரும் வழிபடலாம், சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. எந்த மதமும் கிடையாது, அனைவரும் வழிபடக்கூடியது வடலூர். ஆனால் அப்போ இருந்தது அந்த மாதிரி, இப்போ கிடையாது. அப்போ சிதம்பரத்தில் அனைவருமே வழிபடலாம். அது வள்ளல் பெருமான் காலத்தில் அப்படி இருந்தது. ஒரு சிலர் மட்டும்தான் சிதம்பர ரகசியத்தை பார்க்க முடியும். இப்போ அப்படி இல்லை, இப்போ அனைவருமே பார்க்கலாம். இந்த காலை வந்து கால் என்றால் காற்று. இந்த காலை வந்து நம்ம சரியாக அதை அணுகாமல், சரியாமல் அதை பயிற்சி செய்து, சரியாமல் அதுக்கு முயற்சி செய்யாமல் விட்டு அடுத்த அவங்க காலில் போய் வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது தவறு. யார் காலையும் யாரும் விழக்கூடாது. ஏன்னா இங்கே தான் இறைவன் இருக்கிறான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த இறைவனை கொண்டு போய் அடுத்தவங்க காலில் விழ விடக்கூடாது. அப்படி விழுந்தால் அவங்களுக்கு தான் அது பாவம். அதனால் உங்கள் காலை நீங்கள் பாருங்கள், அடுத்தவங்க காலை பார்க்காதீங்கன்றார். என்ன சொல்கிறாரு, உங்கள் காலுன்னா அந்த நடக்கிற கால் இல்லை, காலுன்னா காற்று. இப்போ உங்கள் காற்றை பார்த்தா தான் நீங்கள் யார் காலையும் விழ வேண்டியில்லை அப்படின்றார். யாருமே யார் காலையும் விழ வேண்டியில்லை, உங்கள் காலை பாருங்க அப்படின்னு சொல்கிறார். சன்மார்க்கம் சத்து மார்க்கம்ன்றார். இந்த பயிற்சியை அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் சத்தான மார்க்கத்துக்கு வந்துட்டீங்க, சத்தோடு இருக்கிறீங்க. எந்த நேரமும் நீங்கள் எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அந்த சத்தை நீங்கள் அடைந்து விட்டால் தேகம் மெலிவாக இருக்கும். நான் இரவு பகல் உங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு என்பது சன நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு செகண்டு கூட சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்க மாட்டீங்க, அதி தீவிரமாக இருப்பீர்கள் அப்படின்றார். அப்போ என்ன சன்மார்க்கம் சத்து மார்க்கம் அப்படின்னு சொல்கிறார். சத்து வரும். அப்போ இரவு பகலாக நீங்கள் வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. எறும்பு பாருங்கள், எந்த நேரமும் உழைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படின்னு என்ன இடத்துல ஒரு தூக்கம் போடும், அவ்வளோதான். அதுபோல் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இரவு 12 மணி வரைக்கும் நீங்கள், சாயந்தரம் 1 மணி நேரம், இரவு 11 மணிக்கு 1 மணி நேரம் நீங்கள் இறை சிந்தனையோடு இருங்க. காற்றை கவனிச்சிக்கிட்டே இருங்க. காற்று எங்கே போகுதுன்னு பாருங்கள். அந்த காற்று இருக்கும்போதே நம்ம தூற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற காற்றை கவனிக்க சொல்கிறார். இப்படி 4-1 மணியை நீங்கள் கவனிக்கும் போது தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வசப்படும். அப்போ உங்களுக்கு சத்துவ குணம் உண்டாகும். அந்த காற்று வசியப்பட்டு விட்டது. அந்த காற்று உங்களோட நீங்கள் அதோட ஒன்று சேர்ந்து விட்டீர்கள்னால் சத்துவ குணம் உண்டாகும். அப்போ நீங்கள் அடக்கமாக இருப்பீர்கள், ஜீவகாரணத்தோடு இருப்பீர்கள், இந்திர ஒழுக்கத்தை கடைபிடிப்பீர்கள், கர்ண ஒழுக்கத்தை கடைபிடித்து இருப்பீர்கள். இந்த 4 ஒழுக்கமும் உங்களோட இருக்கும். சத்துவ குணம் வந்தால், சத்துவ குணம் அது ஒரு காற்று. இப்போ ரஜோகுணம் ஒரு காற்று, தாமச குணம் ஒரு காற்று, சத்துவ குணமும் ஒரு காற்று தான். இப்போ எல்லாம் காற்று தான். இப்போ நம்ம பூமியில் பாருங்கள், தெற்குத்தேர்ந்து ஒரு காற்று அடிச்சுன்னா பலாக்கனிலாம் வந்து பழுக்காது. பலாப்பழம் வந்து அப்படியே அழுகி கீழே வந்துடும். அப்போ தெற்குத்தி காற்று அது ஒரு விஷ காற்றாக இருக்குது. மற்ற காற்றுகள் வந்தால் அந்த காய் வந்து நல்லா கனி. இப்படி ஒவ்வொரு செடிகளுக்கும்
ஒரு திசையினுடைய காற்று வரும்போது அது அதனுடைய காய்கனிகள் கீழே கொட்டிக்கும். அந்த பக்கம் இருக்கிற கிளையெல்லாம் கீழே காய்கறி கொட்டிக்கும். அந்த காற்று படுற இடத்துல இருக்காது. இதை குறிப்பாக கண்டுபிடிக்கிறது நம்ம பலாமரத்தை தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா தெற்கு பக்கம் இருக்கிற கிளையில் இருக்கிற காய் அழுகி போச்சுன்னா அந்த காற்று விஷக்காற்று அடிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போவும் அப்படி தான் நடந்துருக்கு. விஷக்காற்று அடிச்சிடுது, காய் பழுகலை, காய் வீணாக போச்சு அப்படின்னா. அதுபோல் இப்படி இருக்கும்போது அப்போ 3 குணத்துக்கும் 3 காற்று இருக்குது. இப்போ ரஜோ குணம்னா அதுக்கு அந்த காற்று இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க. தாமச குணம்னா அதுக்கு அந்த காற்று அவங்க சுவாசம் பண்ணுறதுனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனால் சத்துவ குணம் காற்று இருந்தால் அவர்களை அந்த ஊரே போற்றும், நாடே போற்றும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த 4 ஒழுக்கமும் கை கூடும். அப்போ அவங்க சாந்தமாக இருப்பாங்க, சாந்தமாக பேசுவாங்க, நன்மையே செய்வார்கள். வள்ளல் பெருமான் படிக்கின்ற காலத்தில் அவர்கிட்ட ஒரு தம்பி படிச்சுட்டு இருக்கான். படிக்கும்போது ஒரு புக்கை எடுத்து அப்படி பார்த்துட்டான். பார்க்கும்போது அவர் கூட இருந்தவர் டக்குன்னு அவரை அடிச்சிட்டார். அந்த பையனை, ஏண்டா அதை எடுத்து அப்படின்னு. அப்போ உடனே வள்ளல் பெருமானுக்கு அது கஷ்டமாகி போச்சு. ஒரு பிள்ளையை அடித்து நீங்கள் அவன் எடுப்பான். அவன் சிறு பிள்ளை, பயமறியாது. சிறு பாம்பு பயமறியாது. அதுபோல் அவன் தெரியாமல் செஞ்சால் அவனை போய் நீங்கள் அடிக்கிறீங்களே, நியாயமா? உங்களுடைய அறிவு எவ்வளோ பேரறிவு. நீங்கள் போய் ஒரு சிற்றறிவு உள்ள பையனை போய் திருத்த வேண்டுமே தவிர அவனை அடிக்கக்கூடாது. அன்பால் எது வேண்டாம் சாதிக்கலாம் அப்படின்னு கண்டிக்கிறார். அப்போதான் அந்த ஆசிரியர் உணர்றார், ஆமாம் நான் தவறு தான் அப்படின்னு ஒத்துனார். அதுபோல் இப்படி அந்த திண்ணப்பள்ளிக்கூடத்து ஆசிரியருக்கே சத்துவ குணம் இல்லாதனால தான் அந்த பையனை அவர் சுட்டார்னு அடித்தார். சத்துவ குணம் இருந்தால் அவர் அடிச்சிருக்க மாட்டார். நம்முடைய மூலாதாரத்திலேருந்து நாசி வரை ஒரு நாடி ஓடுகிறது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஓடுகிறது, பிறப்பு உறுப்பின் வழியாக. அது அக்னி நாடி அப்படின்னு சொல்கிறார். அந்த நாடியை நீங்கள் இடநாடி வடநாடின்னு சொல்லுவாங்க. இடைகலை பிங்கலன்னு. அந்த இடநாடியும் வடநாடியும் சூரியகலையும் சந்திரகலையும் ஓடுகின்றதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அடுத்து அக்னி ஆகிய நடுநாடி மூலாதாரத்திலிருந்து அது மேலே ஒன்று சேரும். அது எப்படி சொல்கிறாரு, நம்முடைய மின்பக்கம் தான் சொல்கிறாரு. மீதியெல்லாம் பின்பக்கமாக தான் சொல்கிறாரு. அந்த ஒரு நாடி தொப்புள் வழியாக நாசிக்கு போய் சேருதுன்றார், உள்நாக்கு போய் சேருது. அப்போ நீங்கள் அக்னிகளை உபயோகம் பண்ணும்போது உங்களுக்கு மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலியானது எழும்ப ஆரம்பிக்குது. அப்போ அக்னியோடு நீங்கள் ஒன்று சேர்ந்துடுறீங்க. அப்போ சாந்தம் தழும்பும். அது அந்த நிலை கிடைக்கும்போது சாந்தமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த நாடியானது புருவ மத்தியிலிருந்து பெருமூளை வரைக்கும் செல்கிறது அப்படின்றார். அதை புருவ மத்தி என்பது சிற்சபை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்து என்னும் ஆனந்த மருந்து என்னும். அதுபோல் சிற்சபையின் வழியாக அது பெருமூளை வரைக்கும் போகுதுன்றார். அதுதான் சாகா கலை அப்படின்றார். அந்த நாடி ஓட ஆரம்பித்த சாகா கலை தடைத்திடும் வெளியென, சாகா கலை தடைத்திடும் வெளியென ஆகாயத்தூர் அற்பெருஞ்சோதி அப்படின்னு. அப்போ ஆகாயம் எங்கே தான் இருக்குது. இந்த ஆகாயத்தை தான் அவர் பார்க்க சொல்கிறாரு. இது பேர் சிற்றம்பலம், அடுத்ததுதான் பேரம்பலம். இந்த இதெல்லாம் இந்த கலையெல்லாம் நான் முடித்து மேலே போனால் பேரம்பலம். அதான் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது திருச்சிற்றம்பலம். நம்ம ஆகாயம் போய் மேலே போயிடக்கூடாது. ஆகாயத்துலேருந்து தான் நம்ம வந்தோம். அந்த ஆகாயம் இந்த உடம்புல இருக்குது, ஒரு ஜானில் ஆகாயம் இருக்குது. நமச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்காதாந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்காதாந்தால் வாழ்க அப்படின்றார். ஒரு இமைப்பொழுதுடன் இறை சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடாது. அவனுடைய தாள் அப்படின்னா கால், பாதம், அவனுடைய பாதம் அங்கே தான் இருக்குன்றார். சிற்சபையில் தான் பாதம் இருக்குது. அந்த பாதத்தை இமைப்பொழுதும் மறாது இருக்க வேண்டும். இமைப்பொழுதும் நீங்காதாந்தால், ஒரு இமைப்பொழுது கூட அந்த இறைவன் நம்ம விட்டு நீங்கினாருன்னா நாம் இல்லை. அவரை காணாங்க, அவர் நைட்டு இருந்தார், காலையில் பார்க்குறோம் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ என்ன காரணம்? இமைப்பொழுதும் நம்மை விட்டு நீங்காதான் தாள், அவருடைய பாதங்க தான் இருக்குது. இப்போ திருநாமம் போடுறாங்களே, அதை வந்து பாதம்னே சொல்லுவாங்க சிலர் வைணவத்தில். கண்ணனுடைய பாதம், மகாவிஷ்ணுடைய திருப்பாதம்னு சொல்லுவாங்க, அதான் திருநாமம்னு சொல்லுவாங்க. அது அவங்க பல பேர் சொல்கிறாங்க, அது அப்படி தான் சொல்லுவாங்க. சில பேர் வந்து பாதம் மாதிரியே இங்கே மார்பில் வச்சுருப்பாங்க. இந்த திருநாமத்தை வந்து பாதமே சொல்லுவாங்க. அவருடைய பாதத்தை தான் நான் சாட்சின்னு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ சிவமே பொருள் என தேற்றி என்னை சிவவெளிக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றி அப்படின்னு சொல்கிறார். சிவமே பொருள் என தேற்றி என்னை சிவவெளிக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றின்னா, சிவவெளின்னா இதுதான் சிவவெளி, இதுதான் சிவவெளி. பெருவெளி எல்லாமே இங்கே தான் இருக்குது. அண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். அண்டத்தில் என்ன இருக்குது எல்லாமே நம்ம பிண்டத்தில் இருக்குது. அப்போ சிவன் எங்கே இருக்கிறாரு? சுவாச காற்று தான் சிவம். அந்த சிவன் என்ற சொல்லில் அந்த 3 எழுத்தில் சி எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கும்? ஜவம். சவம்னா இறந்துட்டான்னு அர்த்தம். ஒரு கொம்பு செடி எடுத்துட்டாலே அப்படி மாறிடும், ஜவம் ஆகிடும். சவம் அப்படின்னு. அப்போ அந்த சிவன் தான் வந்து என்னை சிவவேலைக்கு ஏற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்றார். எப்பொருள் மெய்ப்பொருள் என்போர் மெய்க்கண்டோர் அப்படின்றார். எப்படி? எப்பொருள் மெய்ப்பொருள் என்போர் மெய்க்கண்டோர். இந்த மெய்யை கண்டவங்க தான் மெய்ப்பொருள்னு சொல்லுவாங்க, மெய்யை காணாதவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்றார். இந்த மெய்யை கண்டாங்கன்னா அப்பொருள் ஆகிய அற்பெருஞ்சோதின்றார். இந்த மெய்யை கண்டவங்களுக்கு அப்பொருள் ஆகிட்ட அப்படின்றார். அப்பொருளாக நீ வந்துட்ட அற்பெருஞ்சோதி அப்படின்றார். இதுக்கு இந்த மெய்ப்பொருளை காணணும்னு சொன்னால் மலை ஜல உபாய அந்த அதனுடைய கடினமான இதே இருக்கக்கூடாது. மலை ஜலம் சுலபமாக கழிக்க வேண்டும். மலஜல உபாயத்தை கழிக்கக்கூடிய உபாயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் இந்த வடகர ஜீவானந்த பரமஹம்சருடைய ஆசிரமத்தில் என்ன சொல்லுவாங்க? காலையில் எழுந்து நீங்கள் குளிக்காட்டாலும் பரவாயில்ல, பல் துளைக்கி மலஜல உபாதைகளை நீக்கி இறைவனை வணங்கலாம், இறைவனை ஏற்றி இறக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ குளிக்கிறதுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கும், போய் குளிக்க முடியாது, இல்லை அந்த நேரத்தில் வெந்நீர் கிடைக்காது, அதெல்லாம் தேவையில்லை. முகத்தை சுத்தம் செய்து மலஜல உபாதைகளை சுத்தம் செய்துட்டா சரியாக போச்சு. கண் அழுக்கு எடுக்கணும், மூக்கு அழுக்கு எடுக்கணும், மூக்கில் இருக்கிற அழுக்கு எடுக்கணும், கண் அழுக்கு எடுக்கணும், தொப்புள் அழுக்கு எடுக்கணும், மலஜல உபாதைகளை கழுவி அங்கே சுத்தம் செய்யணும். இந்த அழுக்கு எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மழை ஜலம் வந்து சரியாக வரலன்னு சொன்னால் அதுக்கு உபாயங்கள் சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் மழை ஜலம் கழிச்சிடும் அப்படின்றாங்க. இன்னொன்று, இந்த காற்றை வந்து கவனிக்கிறவங்களுக்கு மழை ஜலம் கரெக்டாக அது சரியாயிடும். அவங்களுக்கு ஏற்கனவே அது பிரச்சனையாக இருந்தாலும் இதை காற்றை கவனிக்கும் போது அனைத்து நரம்புகளுக்கும் காற்று செல்லுகின்ற பொழுது வாத பித்த சிலோத்தமும் நார்மலாக இருக்கும். உடலில் உள்ள நோய்கள் படிப்படியாக காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா காற்று எங்கே பார்த்தாலும் உள்ளாகுது. அது சாதாரண காற்று இல்லை, அமுத காற்று. நரம்புல செல்கிறதெல்லாம் அமுத காற்று. இந்த ஆகாயம் அனாதி, இறைவன் அனாதி, காற்றும் அனாதி. எந்த மதமாக இருந்தாலும் காற்று அவங்களுக்கு உண்டு. காற்று தேவை தான். எந்த மதமாக இருந்தாலும் காற்று தேவை, நெருப்பு தேவை, நீர் தேவை, மண் தேவை, ஆகாயம் எல்லாமே தேவை தான். மதம் என்பது நாமளாக உருவாக்கிட்டது. அவங்களுக்கெல்லாம் இந்த இயற்கை ஒன்று தான். நமக்கு இருக்கிற காற்று தான் அவங்களுக்கு, நமக்கு இருக்கிற நெருப்பு தான் அவங்களுக்கு. காற்றுக்கும் மதத்துக்கும் சம்மந்தமே இல்லை. எல்லா மதத்துக்கும் இந்த காற்று, இந்த நெருப்பு, இந்த மண், இந்த ஆகாயம் உண்டு அப்படின்றார். இந்த காற்றை இது நாள் வரையில் கீழ் வீதியில் செலுத்துகின்றீர்கள். இது நாள் வரையில் நீங்கள் கீழ் வீதிக்கு போயிட்டு இருந்தீங்கப்பா, இப்போது மேல் வீதிக்கு வாங்க, மேல் வீட்டுக்கு வாங்க, மேலே குடியிருப்போம் இங்கே வாங்க, சிற்சபை நடுவே வாங்க, அதான் மேல் வீடு அப்படின்னு சொல்கிறார். சிதம்பரம் மேலே வீதி, சிதம்பரம் இதுதான் சிதம்பரம், இதனுடைய இது மேலே வீதி, இது கீழே வீதி. கீழே வீதிக்கு போனால் நிறைய எல்லா ஆற்றுக்கு எல்லா உறுப்புக்கும் போகும். நம்ம பிறந்ததுலேருந்து அது கீழே வீதிக்கு தான் போயிட்டுருக்கு.
நாம் சித்தர்கள் ஞானிகளுடைய அனுபவங்களை கண்டு வள்ளல்பெருமான் சொல்கிறது அனுபவங்களை கேட்டு அது பிரகாரம் நடந்தால் தான் அந்த காற்றானது மேலே வீதிக்கு செல்லும். அது வரைக்கும் அதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கீழே வீதிக்கு போயிட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் காற்று நாம் பார்த்தது கிடையாது, உணர்ந்தது கிடையாது. காற்று எப்படி போகுதுன்னு கூட நாம் கண்டது நினச்சதே கிடையாது. ஆனால் சித்த வித்தையை கற்றுக்க கொள்ளும்போது தான் காற்று எப்படி செல்கிறது என்பது தெரியும். காலையில் எழுந்த உடனே காற்று எந்த காற்றாக இருக்குது, சூரியகலையா சந்திரகலையான்னு பார்க்கணும், இல்லை அக்னிகளை ஓடுதான்னு பார்க்கணும். எழுந்த உடனே சிறிது நேரம் ஊன்றி அந்த காற்றை கவனிக்க வேண்டும் அப்படின்றார். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கவனிச்சுட்டு இருக்குப்பா. அந்த காற்றை கவனித்த உடனே உங்களுக்கு மலை ஜல உபாதைகள்லாம் வர ஆரம்பமாயிடும். சலீசாக வரும். உடனடியாக மலை ஜல உபாதைகளை கழித்து பல்லழுக்கு எடுத்து, மூக்கழுக்கு எடுத்து, கண்ணழுக்கு எடுத்து, தொப்புள் அழுக்கு எடுத்து அதன் பிறகு நீங்கள் தவத்துக்கு வரலாம். காலையில் ஒரு 2 நாழிகை அல்லது 3 நாழிகை நேரமாவது நீங்கள் குறைஞ்சது 4 நாழிகை இருக்கணும்னு சொல்கிறார். காலையில் 4 நாழிகை சிவ சிந்தனையோடு இருங்க, காற்றை கவனிச்சிட்டே இருங்க. அந்த சிவன் தான் நமக்கு கடவுள். கட ப்ளஸ் உள், கடந்து உள்ளப்போ, கடந்து மேலே ஏறு, கடந்து மேலே செல்லு, கடந்து மேலே சென்றால் ஆகாய அனுபவம் கிடைக்கும் அப்படின்றார். துரியமும் கடந்தது ஒரு பெரியவான் பொருளென. இது துரியம் கடந்துட்டிங்கன்னா பெரிய வான் பொருள். அண்டத்தில் நடக்கிறதுலாம் தெரியும். அண்டத்தில் என்ன நடக்க போகுது, எப்போ மழை வரப்போகுது, எப்போ பூகம்பம் வருது எல்லாமே சொல்லலாம். ஏன்னா மூளையினுடைய அதனுடைய 100 பங்கில் நம்ம ஞானிகள் ஒரு 12 பங்கு எடுத்துருக்காங்களாம். விஞ்ஞானிகள் 6 பங்கு 7 பங்கு விஞ்ஞானிகள் எடுத்துருக்காங்களாம். விஞ்ஞானம் வேறு, மெய்ஞானம் வேறு. மெய்ஞானம் தான் வள்ளலார் கண்டுபிடிச்சது. என்ன நடக்க போகுது. ஆனால் 8000 பாடல் எழுதினவர் எப்படி வல்லின மெல்லியத்தோடு எழுதினார். அப்போ மூளை மடலலா மூளை மலர்ந்திட, உடலலாம் ஊற்றெடுத்து ஓடிட, உண்ணுதல் வீழ்த்திட, ஒளிமுகம் மலைந்திட அப்படின்றார். சாப்பாடு அளவாகன்றார். இந்த காற்றை நீங்கள் அளவாக எடுத்துக்கும் போது, இந்த காற்றை கவனிக்கும் போது திராசு முனை போல் உங்களுக்கு ஆகாரம் எடுத்துக்கொள்ளும் இந்த உடம்பு அப்படின்றார். ஏன்னா உடம்பால் உயிரால் நம்ம உடம்பு அழிகிறது இல்லை, உணவால் தான் உடம்பு அழியும், உயிரால் அழியாது. அப்போ இந்த உணவு கட்டுப்பாட்டுக்கு வரும். உணவு குறைய குறைய ஆயுள் கூடும் அப்படின்றார். எப்படி உணவு கட்டுப்பாட்டில் வரும்போது உங்களுடைய ஆயுள் கூடும் அப்படின்றார். ஆயுள்ன்றது வயசுன்றது சாஸ்திரத்தில் இல்லை, பிறந்த தேதியில் இல்லை. அப்படி மார்க்கண்டேயனுக்கு இருந்தது. ஏன் இன்னும் 16ஆம் மார்ச் அவர் வாசியை கவனித்தார். அந்த வாசி தான் சிவன். அந்த சிவனை கவனித்தார். சிவன் அவருடைய தலைவிதியை மாற்றிட்டார். விதியை புறங்கட்டி அடிக்கலாம் அப்படின்றார். இது சிலர் ஊன்றி இதை கேட்கணும், அது உள்வாங்கி இப்போ கேட்கணும், அவங்க எழுந்து உண்மையான்னு பார்க்கணும். இந்த காற்றை நீங்கள் முறையாக ஏற்றி இறக்க கற்றுக்கொண்டால் விதியை புறங்கட்டி அடிக்கலாம். அவர்களுக்கு எப்பேற்பட்ட கர்ம வினை நோயாக இருந்தாலும் அந்த நோயை அதோட சரியாயிடும். இந்த பிறப்பிலே அந்த நோயை அறுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன, சாதாரண காற்று தான். பாவப்பதிவுகள்லாம் கழிஞ்சு போகும் அப்படின்றார் இக்கணமே. அப்போ சிரமப்படாமல் நம்ம எந்த நேரமும் சதா அந்த சிந்தனையில் அப்படி இருக்கணும், சிவ சிந்தனையிலே இருக்கணும். காற்று தான் முக்கியம். காற்றே தான் கடவுளப்பா. கடவுளுக்கும் இது தெரியுமாப்பா, கடவுளுக்கும் இது தெரியும். ஆனால் அவர் யார் மூலமாக சொல்லுவார்? வள்ளலார் மூலியமாக சொல்லுவார், ஞானசமுதர் மூலியமாக சொல்லுவார், மாணிக்கவாசர் மூலமாக சொல்லுவார். நேராக சொல்ல முடியாது. வள்ளல் பெருமானுக்கு கோயில் பூசாரி வடிவத்தில் உணவு கொடுக்குறாரு இறைவன். வள்ளல் பெருமானுக்கு வடிவுடைய அம்மனுடைய அந்த அம்மன் மாதிரியே ஆகாரம் கொடுத்துட்டு போகிறாங்க கடவுள். இப்போ இந்த காற்றை கவனிக்கும் போது கடவுள் நம்மை கவனிப்பார். அதுவெனில் அதுவா, அதுவே அதுவா. எப்படி? அதுவெனில் அதுவா, அதுவே அதுவா. பொதுவெனில் நடிக்கும் பூரண சிவமே.
இங்கே பொதுவில் நடிக்கிறாராம் பூரணமான சிவன். அதுதான் பூரண சிவம். நம்ம வெளியில் பார்க்குறதுலாம் ஆதாரம் அப்படின்றார், தத்துவம்ன்றார், காட்சி பொருள்ன்றார். ஆனால் அங்கிருந்து தான் இங்கே வரணும்னு சொல்கிறார். அவர் எதையும் குறை சொல்லவில்லை. நானும் அங்கிருந்து தான் வந்தேன் அப்படின்றார். ஆரம்ப கல்வி அங்கே தான் அப்படின்றார். உருவத்திலிருந்து தான் அருவத்துக்கு வர முடியும். தரசு சாமிகள் மாதிரி எடுத்த உடனே அருவம்னா மக்கள் ஓடி போயிடுவாங்க. இதனுடைய ருசியை கண்ட பிறகுதான் அவங்க அருவம்னா என்னன்னு தெரியும். காலம்புறா நோய்வாய்ப்படுறதை விட இந்த காற்றை கவனிச்சா நோய் சரியாக போயிடும். இந்த காற்றை கவனிச்சா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சபூதம் சரியாக செயல்படும். பஞ்சபூத தடைகள் இருந்தால் நீங்கிவிடும். ஒரு வீடு இருக்குது, அதில் பஞ்சபூதம் கரெக்டாக இருக்கணும். 5 பூதம் கரெக்டாக இல்லைன்னா அந்த வீட்டில் முன்னேற்றம் இருக்காது. அந்த வீடே கட்ட முடியாது. இந்த வீட்டில் வருமானமே இருக்காது. இந்த வீட்டில் குழந்தையே இருக்காது. அந்த வீட்டில் நோயே வந்துட்டு இருக்கும். அந்த வீட்டில் செலவு அதிகமாகும், வருமானம் கம்மியாகும். இது காரணம் என்னன்னு கேட்டால் பஞ்சபூதங்களுடைய குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த பஞ்சபூதங்கள்லேயே ஒன்று தான் நீ காற்று. அந்த காற்றை நீங்கள் தினமும் ஏற்றி இறக்கும்போது அந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீர் தடைப்பட்டிருந்தால் நீர் வேலை செய்ய ஆரம்பிக்கும். காற்று தடைப்பட்டிருந்தால் காற்று வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆகாயம் தடைப்பட்டிருந்தாலும் ஆகாயம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நெருப்பு தடைப்பட்டிருந்தாலும் நெருப்பு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ பஞ்சபூதம் வேலை செய்யும் போது அந்த வாஸ்து குறைபாடுகளே சரியாகுன்ற. ஏன்னா கர்ம வினைகளே சரியாகும் போது வாஸ்து குறைபாடு எப்படி சரியாக போயிடும்? 7 ஜென்மம் 6 ஜென்மத்தில் கொண்டு வந்த வினைகளே சரியாக போகும்போது இந்த காற்றை முறையாக தெரிந்து கொள்ளாதவர்கள் தான் ஞானிகளும் சித்தர்களும் கோடான கோடி பேர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்றார். ஓடி 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 உள்கலந்த நாடியை, அந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் செத்து போயிட்டாங்க. இந்த வழி தெரிஞ்சிக்கல. துறை இது, வழி இது, துணிவு நீ செய்யும் முறை இது. இந்த வழியை தெரிஞ்சுக்காமலே கோடான கோடி சித்தர்களும் ஞானிகளும் இறந்து விட்டார்கள் அப்படின்றார். கோடான கோடி பேருக்கு இந்த கர்ம வினையால் நோய் ஆறாமலே இருந்தது அப்படின்றார். அந்த நோய் தீரல அப்படின்றார். இந்த நோய்க்கு மருந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சிற்சபை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தென்றும் ஆனந்த மருந்து. அற்புத மருந்தென்னும் ஆனந்த மருந்து. சிற்சபையில் இருக்கக்கூடிய இந்த மருந்து இறங்கும். அது உள்நாக்கு வழியாக உடம்புக்கு போய் சேரும். அந்த அமுதத்தை உண்டால் 7 பிறப்பினுடைய பாவ வினைகள் நீங்கும். பாவ பதிவுகள் சரியாகிவிடும். மூலாதாரத்திலே இந்த கருமையத்திலே இருக்கக்கூடிய பாவங்கள் ஒவ்வொன்றாக நீங்கிவிடும். சூரியனை கண்ட பனி போல் விலகும் அப்படின்றார். அதனால் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை தங்களுக்கு தெரிவித்தேன். அதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். போற்றினின் பேரொருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. போற்றினின் பேரொருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி.